பார்லரில் போய் நீங்கள் வந்து ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குமோ அதை விட டபுள் மடங்கு ரிசல்ட்ஸ் வந்து இந்த ஃபேஷியலில் உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் கேரில் நிறைய ஆர்வம் இருக்குது, நிறைய ஹோம் ரெமடிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது பிடிக்கும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா பேருக்கு வந்து என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, நான் வந்து என்ன பண்ணாலுமே என்னோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, அண்ட் நான் வந்து ட்ரை பண்ணுற எந்த ரெமடிஸுமே வந்து எனக்கு பெர்மனெண்ட்டாக வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு பெர்மனெண்ட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கணும், என்னோட ஸ்கின் டோன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும், நல்லா வந்து பிரைட்டன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபேஷியல் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து இப்ப பார்லர்ல போய் நீங்க வந்து ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்றீங்கன்னா அதுல எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குமோ அதை விட டபுள் மடங்கு ரிசல்ட்ஸ் வந்து இந்த ஃபேஷியல்ல உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த ஃபேஷியல் நீங்க ட்ரை பண்ண உங்களோட ஸ்கின் வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ளாலெஸ்ஸா நல்ல ஒரு கிளாஸ் ஸ்கின்னா இருக்கும். ஓகேங்களா? ஹெல்த்தியா நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சில குட்டீஸ் இப்போ வாங்க இந்த ஃபேஷியல் வந்து எப்படி பண்ணணும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சைப்பயிறு மாவு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடலை மாவு வந்து ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும், டர்ட் ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், ஸ்கின்னை வந்து உங்களுக்கு லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போது இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட ரா மில்க், காய்ச்சாத பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, ஆக்னி இருக்குது, ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா பால் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வாங்க. ஸோ இந்த கிளென்சர் வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய டர்ட், ஆயில் செக்ரேஷன் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து பிரைட்டனாக ஈவனாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸ்கின் வந்து சூப்பராக வந்து ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ உங்களோட ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை நல்லா வந்து வெட் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆல் ஓவர் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக மெதுவாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷுக்கு பதிலாக, சோப்புக்கு பதிலாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேஷியலில் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம வந்து ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ சில குட்டீஸ், இந்த ஃபேஷியல் வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து பண்ணால் போதும். ஓகேங்களா? ரெகுலராக வந்து பண்ண வேண்டாம். வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும் நீங்கள் இந்த ஃபேஷியல் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் அகெயின் வந்து நடுவில் வந்து அப்பப்போ உங்களோட ஸ்கின்னை வந்து ஈரம் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணுங்கள் கிளென்ஸ் பண்ணுறப்போ. ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ட் எல்லாம் நல்லாவே வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகே சில குட்டீஸ், நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ், இன்ஸ்டண்ட்டான க்ளோயிங் வந்து கிடைக்கும். நமக்கு வந்து கிளென்ஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் வந்து அப்படியே டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ அது என்னன்னா ஸ்க்ரப் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ், ஆக்னி இருக்குது, ரொம்ப வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குன்னா இந்த ஸ்க்ரப் வந்து நீங்கள் பண்ண வேண்டாம். மற்றபடி நீங்கள் நார்மல் ஸ்கின்னா நீங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்க்ரப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அரிசி மாவு வந்து ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், டெட் செல்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அண்ட் இது கூட கடலை மாவுமே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் கடைசியாக காய்ச்சாத பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, ஆக்னி இருக்குது, ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா பாலை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் வாட்டரோ ரோஸ் வாட்டரோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வாங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்க்ரப் வந்து ரெடி ஆயிடுச்சு.
அண்ட் நம்ம எப்போவுமே வந்து ஸ்க்ரப் பண்ணுறப்போ நம்மளோட ஸ்கின் வந்து ஈரமாக இருக்கணும், ட்ரையாக இருக்கக்கூடாது. ஸோ வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து வெட் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் ஃபேஸில் வந்து இந்த ஸ்க்ரப் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஜென்டிலாக வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த தாடை கிட்ட வந்து நிறைய ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே எல்லாமே வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த நோஸுக்கு மேலே, இந்த நோஸுக்கு சைட்லாம் நல்லாவே வந்து ஜென்டிலாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ்மே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். செல்ல குட்டீஸ், கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன், இந்த ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதுக்கு வந்து நான் 200% வந்து கேரண்டி கொடுப்பேன். கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் டோனை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள், என்னோடய ஸ்கின் வந்து நல்லா ப்ளம்ப்பாக இருக்குது, நல்லா ஒரு க்ளோயிங்காக இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குது, மெயினாக வந்து சாஃப்டாக இருக்குது. என்னோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அதாவது இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் ஆகிருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது, பிம்பிள்ஸ், ஆக்னி இருக்குன்னா இந்த ஸ்க்ரப் பண்ணுற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் வந்து போய்க்கலாம், ஃபேஸ் மசாஜ். ஸோ அதுக்குமே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூட நம்ம வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் வந்து ஆட் பண்ண வேண்டாம், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரூவோட காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் இது கூட அகெயின் வந்து காய்ச்சாத பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி கொண்டு வாங்க, ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வாங்க. ஸோ இதில் காஃபி இருக்குது, காஃபியில் வந்து நிறைய கஃபைன் இருக்குது, ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், டேனிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் பாலில் நிறைய லாக்டிக் ஆசிட் இருக்குது, ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பேக்குங்க. நீங்கள் வந்து ஒரு மேஜிக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மசாஜ் பேக்கை வந்து நம்மளோட ஆல் ஓவர் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ மசாஜ் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ தட் உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேக்கை வந்து ஆல் ஓவர் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஜென்டிலாக வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் சில குட்டீஸ், நிறையா பேர் சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணுற ரெமடிஸ்லாம் வந்து ஒரு டார்க் ஸ்கின் டோனுக்கு நீங்கள் பண்ணி காட்டுங்க, டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து நீங்கள் வந்து போட்டு காட்டுங்க, அப்போ தான் வந்து எங்களால் வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். பட் பார்த்தீங்கன்னா நானுமே அதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னோடய வீட்டில் யாருமே வர மாட்டேங்கிறாங்க வீடியோ முன்னாடி. என்னோடய அம்மாவாக இருக்கட்டும், என்னோடய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்க வந்து வரவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து எனக்கு நானே வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்பிக்கையோடு ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நான் என்றைக்குமே வந்து நான் பெஸ்ட்டான ரெமடிஸ் தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ யார் யாருக்குள்ள என்னோடய ரெமடிஸ் மேலே நம்பிக்கை இருக்கோ கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ரெட் கலர் ஹார்ட் வந்து கொடுங்க. ஸோ இப்போ மீதி இருக்கிற பேக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல் ஓவர் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பேக்கை ஆல் ஓவர் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. நம்ம வந்து இந்த பேக்கை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ரிமூவ் பண்ண பிறகு நம்ம வந்து பிளெயின் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ சில குட்டீஸ், அவ்வளோதான், நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். சூப்பரான ரிசல்ட்ஸ் பாருங்களேன். உங்களால் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். என்னோடய ஸ்கின்னெல்லாம் நல்ல ஒரு க்ளோயிங், நல்ல ஒரு ஷைனிங் கொடுத்துருக்கு, நல்லா ப்ளம்ப்பாக இருக்குது, ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்குது. ஜஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதுக்கே இந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குது. கடைசியாக வந்து ஒரு பேக் வந்து அப்ளை பண்ண போகிறோம், அதுவுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கே என்னோடய ஸ்கின் வந்து பார்க்குறக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது கடைசி ஸ்டெப் வந்து போய்க்கலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூட வந்து நல்லா பழுத்த பனானா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட கடைசியாக வந்து நல்லா பழுத்த பப்பாளி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நல்லா பழுத்ததாக இருக்கணும். உங்ககிட்ட பப்பாளி இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா பழுத்த தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட காய்ச்சாத பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஃபேஸ் பேக் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களோட ஸ்கின் வந்து பார்க்குறக்கே வந்து நல்லா ஒரு கிளாஸ் ஸ்கின்னாக இருக்கும். சில குட்டீஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேக்கை வந்து இப்போ ஆல் ஓவர் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக் வந்து உங்களோட ஸ்கின்னில் வந்து
30 மினிட்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா, ஆல் ஓவர் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பிளெயின் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ சோப்போ ஃபேஸ் வாஷோ போட்டு வந்து வாஷ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் வந்து பிளெயின் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணணும். ஓகேங்களா, அண்ட் எப்போவுமே ஒரு நாள் வந்து நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் சோப்போ ஃபேஸ் வாஷோ வந்து போடாதீங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஃபேஸ் வாஷோ சோப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ஆல் ஓவர் ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல கலர் கொடுக்கும் இந்த ஃபேஸ் பேக், நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் அண்ட் டேனிங்கை வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ சில குட்டீஸ், இப்போ நீங்கள் வந்து பிரைட் ஆக போகிறீங்க, ஒரு க்ரூம் ஆக போகிறீங்க, எனக்கு கொஞ்சம் நாளில் வந்து மேரேஜ் வரப்போகுது, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னா தாராளமாக இந்த ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அடிப்பொலியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சில குட்டீஸ், இப்போ 30 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நல்லாவே வந்து ஃபேஸ் பேக் வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா, என் சில குட்டீஸ், கண்டிப்பாக நம்மளோட வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இன்னுமே வந்து எஃபெக்டிவாக கொடுக்கறக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்மளோட வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஷியல் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இதில் நம்ம எந்த விதமான கெமிக்கல்ஸும் வந்து ஆட் பண்ணலை, எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் திங்ஸுமே நம்ம இதில் வந்து ஆட் பண்ணலை. நீங்கள் பயப்படாமல் நம்பிக்கையோடு தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபேஸை வந்து நம்ம தொடச்சி எடுக்கிறப்பவே என்னால் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு கிளாஸ் ஸ்கின் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர வர உங்களோட ஸ்கின் டோன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு க்ளோ கொடுக்கும். அண்ட் வந்து உங்களுக்கே இப்போ வந்து மேரேஜ் வரப்போகுது, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது மேரேஜ் வரப்போகுது, உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கு யாருக்காவது மேரேஜ் வரப்போகுதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும், ஃபேஷியல் வீடியோஸ், ஃபேஸ் பேக் வீடியோஸ், அண்ட் இன்னுமே நீங்கள் என்னென்ன மாதிரி வீடியோஸ் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸும் நான் வந்து சூன் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வந்து ஓனா ஸ்கின் கேர் பிராண்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஸ்கின் பிரைட்னிங் சீரம் வந்து சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட ஸ்கின் பிரைட்னிங் சீரம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட 1000+ ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ சில குட்டீஸ், உங்களோட ஸ்கின்னை வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் லைட்டன் பண்ணணும், ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணணும், ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின் பிரைட்னிங் சீரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சூப்பர் டூப்பராக வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் வந்து இப்போ நம்மளோட சீரம்க்கு வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம இந்த ஆஃபரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சீரம் வந்து நீங்க ஆர்டர் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி nativpeople.in வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்கே தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்க எல்லா ஃபீட்பேக்ஸும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ண போறோம், என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காம நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி nativpeople.in ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சீரம் வந்து ஆர்டர் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க.